ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரான்ச்சைஸில் நம்ம சிஎஸ்கே டீமும் ஒன்று. இவங்க இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடி 5 முக்கியமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 5 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணி அவங்க கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும் போதுமா? ஒரு டிராஃபியை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க கோர் பிளேயர்ஸை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவலை செட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்காக இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு 10 பிளேயர்ஸை தான் இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளேயர் டெல்லி கேபிட்டல்ஸால் ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த டீமோட கேப்டனான ரிஷப் பண்ட். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மற்றும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட் மேலே எல்லா டீம்ஸுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அது போக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை எதுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. சரி, எது எப்படியோ அவர் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வரதான் போகிறாரு. அவருக்காக இந்த ஆப்ஷனில் நம்ம சிஎஸ்கே டீம் அவங்களோட பிட்டையும் போட தான் போகிறாங்க அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். என்னதான் இவங்க கிட்ட ஆப்ஷன் பர்ஸ் அமௌண்ட் 55 கோடி மட்டும் தான் இருந்தாலும் ரிஷப் பண்ட்டுக்காக இவங்களோட பிட்டை கண்டிப்பாக போடுவாங்க. பட் இவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் ஆப்ஷன் டைனமிக்ஸ் தான் தீர்மானிக்கும். தென் ரெண்டாவதா நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னா நம்ம மண்ணின் மைந்தனான ரவிச்சந்திரன் அஸ்வின். இவரை வாங்குறதுக்கு சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ இல்லையோ, இவரை மறுபடியும் எல்லோ ஜெர்சியில பாக்குறதுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஐபிஎல் ஆப்ஷனுக்கு முன்னாடி இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணிட்டதுனால இது அவருக்கு ஒரு ஹோம் கம்மிங் சீசனாக கூட இருக்கலாம். என்னோட ஹோம் ஃப்ரான்ச்சைஸ்க்காக இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறது தான் என்னோட ஒரு ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட சொல்லியிருக்காரு. அவரோட அந்த ட்ரீம் இந்த ஆப்ஷனில் நிறைவேறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் மூணாவதாக நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா. ரீசெண்டாக இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸை நியூசிலாந்து ஜெயிச்சப்போ கூட இவரோட கான்ட்ரிபியூஷன் நியூசிலாந்து டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. போன ஐபிஎல் ஆப்ஷனில் கூட இவரை 2 கோடி பேஸ் பிரைஸ்க்கே நம்ம சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டாங்க. என்னதான் இவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னாலும் நிறைய மேட்சஸில் அதிரடியாக ஆடி மேட்சை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இவருக்கு கண்டிப்பாக இருக்குது. போன வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனில் எதுக்காக இவருக்காக எந்த டீமுமே பிட் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனில் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு நடுவில் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே டீம் இவரை வாங்குறதுக்கு கடுமையாக போட்டி போடுவாங்க. அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தென் நாலாவதாக நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்விங் கிங்கான தீபக் சகார். இவரும் சிஎஸ்கே கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 2 சீசன்ஸாக சிஎஸ்கேவால் அதிக சேலரி கொடுக்கப்படுற பிளேயர்ஸ் லிஸ்ட்லையும் இவர் தான் டாப்பில் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஎல் ஆப்ஷன்லையும் இவருக்காக நம்ம சிஎஸ்கே டீம் கண்டிப்பாக ஹார்டாக போவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் என்னோட ஒரு சின்ன கன்சர்ன் என்ன அப்படின்னா இவர் ஐபிஎல்லை தவிர மோஸ்ட்லி எந்த மேட்சஸுமே விளையாடுறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் ரீசெண்டாக நிறைய மேட்சஸும் விளையாடுறது இல்லை. இவருக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது போக இவர் பழைய ஃபார்மில் இருக்காரா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. பட் இவருக்கு போன ஐபிஎல் ஆப்ஷன் மாதிரியே அதிக அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்தார் அப்படின்னா இவரை வாங்கி போடுறதுல எந்த தப்பும் இல்லை. தென் 5ஆவதா நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா யங் பிளேயரான சமீர் ரிஸ்வி. இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ஆப்போனன்ட் பவுலர்ஸை போட்டு பிறந்துருவாரு அப்படின்னு தான் சொல்லணும். போன ஐபிஎல்லையே ஒரு 2-3 மேட்சஸ்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு. பட் அந்த தவறுகளெல்லாம் இந்த வருஷம் சரி பண்ணி சிஎஸ்கே டீமுக்காக மிடில் ஆர்டரில் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நம்பி இவருக்காக சிஎஸ்கே டீம் கண்டிப்பாக கொஞ்சம் அக்ரெசிவாக போவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தென் 6ஆவதா நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரான மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இது வரைக்கும் சிஎஸ்கே டீமில் பிராவோ தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டை கவர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கன்ட் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னதான் டெத் பவுலிங்கில் அவரை பத்திரானா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னாலும் பவுலிங்கோடு சேர்த்து அவரோட பேட்டிங்கையும் காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு சிஎஸ்கே டீம்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா எடுத்தாகணும். அந்த வகையில பார்த்தா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. எல்எஸ்சி டீமுக்காக நிக்கோலஸ் புரான் கூட சேர்ந்து இவர் பல மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இவரை சிஎஸ்கே நம்பி எடுத்தாங்க அப்படின்னா தோனி மற்றும் ஜடேஜா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷிங் அமைக்கலாம் அப்படின்னு நம்பி இவருக்காகவும் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல நம்ம சிஎஸ்கே டீம் ஹார்டா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தென் 7ஆவதா நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னா டெவான் கான்வே. இவர் ஆல்ரெடி கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் கூட சேர்ந்து ஒரு சாலிட் ஓப்பனிங் பார்ட்னரா இருந்திருக்காரு. நம்ம என்னதான் ஃபேஃப் டு பிளஸிஸை ஆர்சிபி கிட்ட தாரவாத்து கொடுத்திருந்தாலும் அந்த வருத்தம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்ட ஒரு பிளேயர் தான் டெவான் கான்வே. ஃபேஃப் டு பிளஸிஸ் என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இவரும் பண்ணிட்டதுனால அவர் போயிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் ஃபேன்ஸ் மத்தியில இல்லாம தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கைக்வாட் கூட இவரோட அந்த பாண்டிங்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை இந்த வருஷம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் நம்ம சிஎஸ்கே முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால எப்படியாவது எவ்வளோ காசு கொடுத்தாலும் இவர் திரும்பி வாங்கி ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க நம்ம சிஎஸ்கே.
சொல்ல முடியாது. இவரையும் வாங்கி ஃபேப் டூப்ளஸையும் வாங்கினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தென் 8வது நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா அது நம்ம துஷார் தேஷ்பாண்டே. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல கண்டிப்பா இவரும் இருப்பாரு. என்னதான் இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் மாதிரி பவுல் பண்றாரு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இவர் மேல இருந்தாலும் போன வருஷம் ஐபிஎல்ல இவரோட பவுலிங் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா கண்டிப்பா டீசென்டான பவுலிங் தான் போட்டிருக்காரு. குறிப்பா டெத் பவுலிங்ல எஃபிஷியன்டா இருந்தது மட்டும் இல்லாம எக்கனாமியாவும் பவுல் பண்ணியிருக்காரு. இவர் கடந்த 2 வருஷங்களா சிஎஸ்கேக்காக பிளே பண்ணியிருக்காரு. 2023 இவர் 16 மேட்சஸ் பிளே பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் 2024 13 மேட்சஸ் பிளே பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால இவருக்காகவும் கண்டிப்பா சிஎஸ்கே டீம் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தென் 9th பிளேயரா நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான மிச்சல் மார்ஷ். இவரையுமே நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரை நம்ம சிஎஸ்கே டீம் வாங்குறது மூலமா அவங்களோட டாப் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஒருவேளை ஸ்டோனிஸ் கிடைக்காத பட்சத்துல மிச்சல் மார்ஷ்க்கு ஆல் அவுட்டா போய் எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. தென் 10வதா நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னா நம்ம மிச்சல் சாட்னர். முதல் தடவையா 2018 ஐபிஎல் ஆக்ஷன்ல தான் இவரை நம்ம சிஎஸ்கே வாங்கினாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக இவர் ஒரு கீ பிளேயரா இருந்திருக்காரு. என்னதான் சிஎஸ்கே டீம்ல இவரோட லாங் டைம் பெஞ்சிலே உட்கார்ந்து கழிச்சிருந்தாலும் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அதுதான் நிலைமை அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 2018 ஐபிஎல்ல இவர் எந்த கான்ட்ரிபியூஷனையும் கொடுக்கல அப்படின்னாலும் 2019 ஒரு ஹியூஜ் இம்பாக்டை கிரியேட் பண்ணாரு. குறிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்சை சொல்லலாம். ஸோ இத்தனை வருஷங்களா சிஎஸ்கே டீம் கூட இவருக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதுனால இவரை இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல எப்படியாவது ரீட்டைன் பண்ணி டீமுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சிஎஸ்கே ரொம்ப ஈகரா இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல நம்ம சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு 10 பிளேயர்ஸா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட 10 பிளேயர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 10 பேர் இல்லாம வேற எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.